शेषार्यवंशकलशोदधिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गं श्रीमन्ननन्तगुरुवर्यसुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यम् आहं प्रपद्ये। प्रह्लादनारदवराशरपुण्डरीक व्यासाम्बरीशशुकशौरिकभीष्मराल्भ्यान् रुक्माङ्गरार्जुनवसिष्ठविभीषणादीन् पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। भूतं सरश्च महराष्ट्रय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाकान् भक्ताङ्घ्रेण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्घ्रिं प्रणतोऽस्मि नित्यम्। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिम्। कृष्णं कमलभद्राक्षं पुण्यश्रवणकीर्तनं वासुदेवं जगद्योनिं நோமி நாராயணம் ஹரிம். கண்ணபிரான் பிறந்த நேற்றைய தினம் அஷ்டமி திங்கட்கிழமை கிருஷ்ண ஸ்தோத்திரம் சொன்னோம். இன்றைய தினம் நரசிம்ம ஸ்தோத்திரம் சொன்னோம். கண்டினியூ பண்றோம். தமத்புதம் பாலகம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதார் யுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோதசூபகம் மகார்க வைடூரிய கிரீடகுண்டல துஷா பரிஷத்த சஹசர குந்தலம் உத்தாம காஞ்சங்கர கங்கணாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷதா. பெருமாள் பிறகுறார். ஆல்ரெடி ஹியூமன் பீயிங் இல்லை. எப்படி பிறகுறார்? சேவி சாதித்து பிறகுறார். அப்புறம் எல்லாருக்கும் மாயை வந்துட்டு குழந்தைடுறார். குழந்தாலும் அடுத்து போறா கதை முன்னுக்கு வருது. ஸோ இப்ப என்னன்னா, போன அத்தியாயத்துல தேவர்கள் எல்லாம் கர்ப்பத்துல போறப்ப ஸ்துதிச்சார்கள், தேவதா ஸ்துதி. இப்ப ரெண்டு பேர் ஸ்துதி பண்றான். பறந்த மேல ஒரு வசுதேவ ஸ்துதி, மத்தொன்னு தேவிகி ஸ்துதி. ரெண்டு பேரும் ஸ்துதி பண்றான். ஒத்த 10 ஸ்லோகத்தாலே, மற்ற 8 ஸ்லோகத்தாலே பறந்த மேல. ஸோ எப்படி இருக்கிறார்? சங்கசக்கர பரமாலிகிரீஷார்ங்கி சங்கி சக்ரி சரந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பரக்ஷத்து. வாசுதேவனுக்குத்தான் சங்கசக்கரதா பாணின்னு சொல்றோம். கேசவனுக்கும் இதே சொல்றோம். கேசவன் யாரு? கேசவார்ஜுன சம்ஹாரம் பகவத்கீதைக்கு பேரு. கேசவனே கண்ணன். அந்த கண்ணனுக்கு எப்படி இருந்தார்? வயிற்றில் வருகிற முதல் பிராதுர்பாவம், அப்புறம் வயிற்றுல அது மாய அப்படின்னு. இவங்க எந்த மாதிரி தேவகிக்கும் அப்புறம் அந்த வசுதேவருக்கும் செவி சாதித்தாருன்னு சொல்றார். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் பார்த்த உடனே அத்புதமாயது. அத்புதம் அப்படின்னு என்ன? நாட் எவர் சீன். பின்ன எங்கும் பார்த்ததே இல்லை, முன்னுக்கும் பார்க்கிறாள் இல்லை தெரியல. அந்த மாதிரி அத்புதமாக காண்றது. பின்ன இருந்தது இல்லை, முன்ன இருப்பவரும் இல்லை, இப்ப அத்புதமாக காண்றது. யாரு பார்த்தார்? பாலகம், குழந்தை பார்த்தார். இப்படி பிரகட்டமானார். பிரகட்டமானார் அப்படின்னு என்ன? சிறு சாதித்தார் நேரா பெருமாள். இவ ரெண்டு பேருக்கே எந்த ஜெயில, கம்சனுடைய ஜெயில அம்புஜேக்ஷணம் கமலக்கண்ணன். கமலக்கண்ணனின் கண்ணில் உள்ளான் காண்பனவன் கண்களாலே. ஆழ்வார் சொல்றார். அந்த மாதிரி காண்பன் அப்படின்றார். சதுர்புஜம் பெருமாள் எப்படி சேவை சாதிச்சார்? 4 புஜம். சங்க கதா கதார் யுத ஆயுதம். சங்க கதா பாணின்னு சொல்ற மாதிரி அத்தோடு சேவை சாதித்தார். ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம், ஹிருதயத்தில் ஸ்ரீவத்சம். கலசோபி கௌஸ்துபம், கலத்துக்குள்ள கௌஸ்துபஹாரம். அனுமாலி கதீஷாருங்கி என்ற மாதிரி அனுமாலை கௌஸ்துபம். ராஜாவில் இருக்கிற இடம், ஜீவராஜர்கள் இருக்கிற இடம் கௌஸ்துபம். பீதாம்பரம், பெருமானுடைய துணிக்கு பீதாம்பரம் பேரு. மேல் ஓடினி என்றாலே அது பீதாம்பரம். சாந்திர பயோத சௌபகம், சௌபாகியத்துடன் காண்டும்படியான பயோதம், க்ஷீராப்தின்னு வந்த மாதிரி
மகாருக வைடூரிய கிரீட குண்டலம், பெரியதான முத்து பவழம் நவரத்னத்தோடு வைடூரியத்தோடு கூடின கிரீடத்தாலம், குண்டலம் மகர குண்டலத்தாலம், விஜா பரிஷக்த சகசிர குந்தலம், 1000 மயிர்முடி பண்ற மாதிரி. உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிவிஹி, மாலைகள், கைவளைகள், கங்கணம், கால்வளை, தோல்வளை, கண்டீரே, அந்த கண்டீரே கண்டீரே 21 பாஜனம் வருது பாருங்க. அதுல எல்லாம் சொல்றார் பெரியாழ்வார் அனுபவிச்ச மாதிரி. உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிவி விரோச்சமானம் உசரே ஐக்ஷரா, விரோச்சமானம் கண்ணுக்கு அப்படியே பண்டிகை மாதிரி, கண்ணுக்கே ஒரு பண்டிகை. விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷதா, வசுதேவன் பார்த்தான். எங்க பார்த்தான்? பெருமாள் பிரத்யக்ஷமாக பார்த்தார். தேவிக்கு வயிற்றுல பார்க்கல, அப்புறம் தேவிக்கு வயிற்றுல காண்றது. அப்படின்னா முதல் ஆவிர்பாவம், அப்புறம் 2வது மகார்க வைடூர் உத்தாம காஞ்சங்கர கங்கணாதிபி விரோச்சமானம் வசுதே வைக்ஷதா விஸ்மயோத்பல்ல விலோச்சனோ ஹரிம். அப்படியே பார்த்துட்டு இருக்கார். அந்த வருடம் பார்த்தல் அப்பொழுதுக்கு 6ஆம் வருடம் என்ற மாதிரி விஸ்மயோத்புல்ல விலோச்சனோ ஹரிம், விசேஷமான லோச்சனத்தாலே ஹரியை பார்த்தார். சுத்தம் பிள்ளையை பார்த்தார். விலோக்கிய ஆனக துந்தி விஸ்தரா, ஆனக துந்தி வசுதேவனுக்கே பேரு. விலோக்கிய ஆனக துந்து விஸ்ததா. அப்ப என்ன பண்ணார்? கிருஷ்ணாவதாரோத்சவ சம்பிரமோ அஸ்பிருஷன்னு, கிருஷ்ணாவதாரத்துடைய சம்பிரமத்தை அண்டகுண்டு அஸ்பிருஷன்னு கண்டு மகிழ்ந்து முதாத் விஜேபியோ அயுதமா புலுத்தோகவாம் 10,000 மாடை தானம் பண்ணுறாராம். எப்படி ஜெயில உட்கார்ந்துக்கார மாடத்தை தானம் பண்ணார் அப்படின்னா, அவன் பெரிய ராஜா வசுதேவன் யானையெல்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க. அவன் ஜெயில குழந்தை வச்சிருந்தானே தவிர ஒரு ஆர்டர் பண்ணா என்ன மூலம் தானம் பண்ணலாம், அது பண்ணிவிட்டாராம். என்னன்னுட்டு விஜேபியோ அயுதம் ஆப்ளுத்தோகமாம் 10,000 கோபி தானம் பண்ணாராம். அண்ணன் பிறந்த உடனே அதை நமஸ்தோதரதாரிய பூருஷம். அப்புறம் என்ன பண்ணார்? அஸ்தௌத்துன்னா ஸ்துதிச்சார். பரம் நதாங்க கிருததி கிருதாஞ்சலி, பரம் பராத்பர வஸ்துவை நதாங்கா தலைவணங்கி, கிருததீஹி மனசிலே தைரியம் பண்ணிண்டு, கிருதாஞ்சலி கையை கூப்பிண்டு, அயந்தொசப் சரோச்சிஷா பாரத சூச்சிகாகிருஹம் விரோச்சயந்தங்கதபி பிரபாவவித். சூத்திகாகிரகத்துக்குள்ளே சரோச்சிஷா பாரத சூத்திகாகிரகம் விரோச்சயந்தங்கதபி பிரபாவவித், பயமில்லாமல் பிரபாவத்தோட பேசினான். பெருமாளை மந்திரிக்கு என்ன பயம் உண்டு? யாரும் வந்தப்பட்ட முடியாது. வசுதேவ உவாச்சா ஸ்தோத்திரம் பண்றார் பெருமாளை கண்ட பிறகு. பிரம்மா சிவன் தேவதைகள் கர்ப்பத்தை இருக்கிச்சு பௌன் ஸ்லோகத்துல வந்து ஸ்தோத்திரம் பண்ணார்கள். இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, விதித்தோசி பவான்மே சுவாமி நம்ம கண்ணு தென்படுகிறீர், சாட்சாத் புருஷா நீர், சாட்சாத் புருஷோத்தமர், பிரகிருத்தே பரஹா பிரகிருதி என்னும் மேம்பட்டவர், கேவல அனுபவானந்த ஸ்வரூபவா ஞானானந்தமயம் தேவம் நிருமலஸ்வரிகாக்கிருத்தியம் ஆதாரம் சர்வ வித்யானாம் என்கிறபடியே கேவல அனுபவ ஆனந்த ஸ்வரூபா. பெருமாள் என்ன மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா, ஆனந்தவல்லின்னு சொன்ன உபனிஷத்துல இருக்கு. ஸோ ஞானானந்தமயம் தேவம், ஞானமே முடிவெடுத்தா போலவும், ஆனந்தமே சந்தோஷமே முடிவெடுத்தா போலவும், கேவல ஆத்மானுபவானந்த ஸ்வரூபா
சர்வ புத்தி திருக்கு ஞானம், எல்லா விதமான எல்லா பக்கத்திலையும் புத்தி வளரும்படி சயேவ ஸ்வப்பிரகிருத்தியேரம். இப்போ வசுதேவ ஸ்தோத்திரம் என்ன சொல்றார்? விரிதோசு பவான் சாட்சாத் தேவதீர், எல்லாரும் இந்த மாதிரி சொல்லுவார்கள். புருஷ பிரகிருத்தே பரஹா, தேவதீர் பிரகிருதிக்கன்னம் மேம்பட்டவர், வேதையானவர். பிரகிருத்திம் புருஷன் செய்வா வித்யனாதி ரூபாவபி உத்தம புருஷஸ்தன்யா பரமாத்மே துதாகிருத்தா. பிரகிருதி புருஷன் பரம்புருஷன், புருஷன் உட்புருஷன் உத்தர புருஷன் உத்தம புருஷன். அப்படி இந்த பிரகிருதி புருஷன் என்பவையானது அனாதி உபாவுக்கு எத்தனையோ காலத்தின் வந்து அனாதி காலத்தின் வந்துட்டே இருக்கு. தேவரீர் அதுக்கெல்லாம் பிரகிருத்தே பரமானவர், உத்தம புருஷரானவர், கேவல அனுபவ ஆனந்த ஸ்வரூபா, அனுபவத்தாலேயே ஆனந்திக்கும்படியவர், நமக்கு ஆனந்தம் உண்டு பண்ணவர், சர்வ புத்திக்கு எல்லா புத்திக்கும் வழிகாட்டினவர். சயேவ, இது ஸ்தோத்திரம், நான் வியாக்கியானம் பண்ணிருக்கேன். சயேவ ஸ்வப்பிரகிருத்தியேதம், அவன் என்ன பண்ணான்? அவனுடைய பிரகிருத்தியாலே சிருஷ்டுவா சிருஷ்டித்து, அக்ரே திரிகுணாத்மகம், பிரகிருத்தியில 3 குணங்களை உண்டு பண்ணி நமக்கு எல்லாம் காட்டுமவன். ததனுத்துவம் பிரவிஷ்டகா, நீ அதில் கலக்கா போத இருந்தாலும் பிரவிஷ்டையோ பாவியசு, எல்லாம் நீயே பண்றவன் மாதிரி சோதோகிறார். அப்படி என்ன? ஹேஜ பிரதிபட்டனானவன், ஹேஜ குணத்திலே சேர்க்கிறது இல்லை, சேருறது இல்லை. பிரவிஷ்டைவ பாவியசே, பார்க்கிறவர்களுக்கு ஹேஜ குணத்தையும் அனுபவிக்கும் மாதிரி தோன்றுகிறாய். எதேமே அவிகிருத்தா பாவாக, தேவனுடைய பாவங்கள் விகிருத்தி அடையாதது. தே விகிருத்தை சகா, விகிருத்தியோட கூட, விகிருத்திகள் அவதாரங்கள். நானா வீரியாக, அநேக விதமான வீரியங்களை உடையவர். மத்ஸ்யபூர்ம வராகச்சாப்படி தசாவதாரத்துக்குள்ளே ஒரு மாதிரி வீரியம். பிருதக் பூதாக, இண்டிவிஜுவலிஸ்டிக். விராஜம் ஜனயந்தி, நமக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறது. சன்னிபத்திய சமுத்பாத்தியா, மேலென்னும் ஆதியும் சூரியவை அங்கு வைத்து வந்து பிறந்தவர் நீர். சமுத்பாத்தியாய்க்கு உண்டு பண்ணி திருஷ்யந்தே அனுகதாயவா, திருஷ்யந்தே அனுகதாயவா, ஒன்னையே தொடர்ந்து ஒரு மாதிரி தெரிகிறது. பிராகேவ வித்தியமானத்தாத்து அத்தேஷாம் நிகசம்பவகா, முதலே தெரிஞ்சு காண்டிருக்கிறதுனாலே இதனுடைய சம்பவம் எல்லாம் ஒன்னால்தான் உண்டானது. ஆனா நீ அவத்தோடு ஒட்டி இல்லை, மூகசாட்சியாய் இருக்குவர். அப்படி என்ன? எம்பெருமான் அனந்த கல்யாண குணயுக்தன், ஹேயப்பிரதிபடன் கூட. ஹேயப்பிரதிபடன் அப்படின்னு, ஹேஜ குண ரஹிதன், கல்யாண குண சகிதன். சரி, ஏவம் பவான் புத்தியனுமேய லக்ஷணை ராஷ்யைர் குணை சன்னபிர குணாக்கிரக அனாவிருத்தத்வாத் பகிரந்தரம் நதே சர்வஸ்ய சர்வாத்மன ஆத்மவஸ்துனஹ. ஏவம், இந்த மாதிரி, பவான் தேவரீர் புத்தியனுமேய லட்சணை, புத்திக்கு தென்படுமான லட்சணத்தாலே, கிராஹ்யைர் குணை, அறிய முடியான குணத்தாலே, சன்னபி தத் குணாகிரகா, இருந்தாலும் இந்த குணத்தாலே நமக்கே தவிர அத்தால் நீ ஆக்கிரகம் பண்ண மாட்டாய், உனக்கு தட்டாது, நம்ம காண்பிக்கிறதுக்காகவே தவிர. அனாவிருத்தத்வாத் பகிரந்தரம் நதே, உனக்கு பகியும் இல்லை அந்தரமும் இல்லை. ஏன்? அத்தால் குணத்தால் ஆவர்த்தமானவன். சர்வஸ்ய சர்வாத்மன ஆத்மவஸ்துனகா, சர்வஸ்யா எல்லாரும் விஷயத்திலையும், சர்வாத்மனா எல்லார் ஆத்மாக்களையும் ஆத்மவஸ்துவாய் நிற்கும் அவன் நீயே. ஸ்தோத்திரம். ந ஆத்மனோ திருஷ்ய குணேஷு சந்நிதி
व्यवस्यते व्यतिरेकतो बुधः विनानुवादं न च तन्मनीषितं सम्यक् यतस्त्यक्तमुपादनत् पुमान् यः யோதரவன் ஆத்மனோ திருஷ்ய குணேஷு கண்ணுக்கு தென்படுமையான குணங்களாலே சந்நிதி வியவசியத்தே ஓஹோ எம்பெருமான் இருக்கிறான் தெரியுது சொல் வெதிரேகதோ புதஹா அபுதஹா அறியான் மூடன் ஆனவன் புதஹான்னு ஞானி அபுதஹான்னு அஜ்ஞானி அஜ்ஞானி என்ன மூடன் அவன் என்ன பண்றான் சப் வெதிரேகத்தோ உன்னை வேறேவனாக அறியவே மாட்டான் வினானுவாதம் தன்மனீஷிதம் சம்யக்யதஸ்தமுபாததத் புமான் வினானுவாதம் ஒரு விவாதமும் பண்ணாமல் தன் மனீஷிதம் அப்பேற்பட்ட மனுஷனுக்கு சம்யக்யதஸ்த உபாததத் புமான் பொய்யற்கே பொய்யனாகும் மெய்யற்கே மெய்யனாகும் என்ற பாசுரத்தின் மாதிரி நம்பத்தக்க பெருமாள் நீதான் நம்பாதவர்களுக்கு பொய்யனாகும் தியக்தோஸ்ய ஜன்மஸ்திதி சஞ்சமான் விபோ வதந்தியனீகாரகுணாத விக்ரியாத் ஈஸ்வரே பிரம்மணினோ விருத்தியதே त्वदाश्रयत्वात् உபச்சரியத்தே குணைः தத்தோஸ்யா உன்னுடைய ஜன்மஸ்திதி சஞ்சமான் விபோ ஜன்ம ஸ்திதி லயங்கள் ஹே விபோ சர்வவியாபி ஆனவனே இந்த விஷயத்தை வதந்தி நிறைய பேர் சொல்றான் பகவத் விஷயத்தை நிறைய பேர் சொல்றான் அவன் ஒருத்தனையும் சொல்றது இல்லை நிறைய பேர் பகவத் விஷயத்தை சொல்றார் அனீகா ரகுணாத விக்ரியாத்து ஆகையினால யார் யாருக்கு எத்தனை முடியுமோ அத்தனை சொல்றாலே தவிர அந்தந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்துட்டு வரும் கங்கையில அந்த மாதிரி நீ குணக்கடல் அதுல எத்தனையாவது அத்தனை செல்லுப்பா ஈஸ்வரே பிரம்மணினோ விருத்தியதே அது ஒன்றும் விருத்தமா இருந்தில்லை சதாஷ்டயத்தா உபச்சரியத்தே குணை ஆஷ்டியத்தவர்களால் குணம் தானாகவே தென்படும் தத்தம் திலோகஸ்திதையே ஸ்வமாயையா விவரிஷி சுக்லம் கலுவரணமாத்மனகா நீ அந்த திலோகஸ்திதையே மூணு லோகங்களும் வாழணும் என்றவற்றுக்காக ஸ்திதி சிருஷ்டி ஸ்திதி லயங்கள் என்ன சொல்றது உண்டு பண்றது காப்பாற்றுறது அழிக்கிறது இந்த திலோகஸ்திதையே ஸ்வமாயனா அவனுடைய மாயினாலே விபரிஷி சுமக்கராய் எம்பெருமானுக்கு காரண சாமர்த்தியம் என்பது நியமன சாமர்த்தியம் உண்டு 4ஆம் பத்திலே திருவாய்மொழி என்ன சொல்றார் அவன் அபராத்பர வஸ்து முதல் 10 ஜெகத் காரண வஸ்து 2ஆம் 10 அவன் யாரு சர்வ வியாபகன் 3ஆம் 10 சர்வ நியந்தா அதை சொல்றார் இங்கே 4ஆம் 10 அப்பேற்பட்டவன் 4 எம்பெருமானுடைய பரத்த குணத்தை சொல்லி சத்தம் திலோகஸ்திதையே ஸ்வமாயையா விகரிஷி சுக்லம் கலுவர்ணமாத்மனகாம் சுக்கலங்கிற சுக்கலம் வெளுப்பு வெளுப்பு என்ன சொல்றது சத்துவகுணத்தை சொல்றது சிவப்பெண்ண சொல்றது ரஜோகுணத்தை சொல்றது கருப்பெண்ண சொல்றது தமோகுணத்தை சொல்றது ஆகையினாலே ஸ்வமாயையா அவனுடைய மாயினாலே சுக்லங்கிற வர்ணமாத்மனா விவரிஷி வெள்ளை தொடராழி ஆங்கியோ இந்தி தாமரை கண்ணனன் நெஞ்சினூடேன்னு வெள்ளை கலர் விவரிஷி சுக்லங்கலு வர்ணமாத்மனகா சர்காய ரக்தம் தரசோபிரமிதம் கிருஷ்ணம் ச வர்ணம் தமசா ஜனாத்யஜே त्वमस्य लोकस्य विभोरिरक्षिषुः गृहेऽवतीर्णोऽसि ममाखिलेश्वरा राजन्यसंज्ञा सरकोटियूथपैः निर्व्यूह्यमाना निहिनिष्यसे चमूः ரஜசஹா சிருஷ்டியிலே
ரஜஸாலே சிருஷ்டி. யார் சிருஷ்டிக்கிறவன்? ரஜோகுணபூதனான பிரம்மா. காப்பாற்றுபவன் யாரு? வெளுப்பு கலர் சுக்லம் கலு வரணமாத்மனக பிபரிஹி. ஸ்திதி, சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு 3 பேர். சிருஷ்டிக்கு பிரம்மா, ஸ்திதிக்கு வெள்ளை கலர், அது சத்துகுணத்தாலே காப்பாத்தியம், ரஜோகுணயுக்தனான பிரம்மாவாலே சிருஷ்டித்தம். அது ரத்தம் ரஜசோ உபபிரமிதம். ரத்தம் சிவப்பு, அது ரஜசோப, அது ரஜஸை தெளிவுபடுத்துறது. கிருஷ்ணஞ்ச வர்ணம் தமசா ஜனாத்தியே, கிருஷ்ணவர்ணம் தமசாக தெளிவுபடுகிறது. அதனால நீ 3 குணத்தாலும் சத்வரஸ்தமோ குணத்தாலே பிரகிருத்தியை சிருஷ்டித்து லோகமாயை சிருஷ்டித்து தமஸ்ய விபோ ரிரக்ஷிசு அஸ்ய லோகஸ்யா, இந்த லோகங்களை துவம் நீ ரிரக்ஷிசு ரட்சிக்குமுதனாய் ஹே விபோ கிரகேவ தீர்ணோசி மமாகிலேஸ்வரா, என்னுடைய கிரகத்திற்குள்ளே பறந்திருக்கிறாய். அவதீர்ணோசி, அவதாரம் எடுத்திருக்கீர். யார் வீட்டிலே? வசுதேவ கிரகத்திலே. ராஜன்ய சஞ்ஞா சரகோட்டியூதபை கோட்டிகள் எத்தனை இருக்கு? 18 சைன்யம் அங்கே கௌரவாள் கிட்ட இருந்த. அந்த மாதிரி இவன் என்ன பண்ணியிருக்கான்? கம்சனம் சம்ஞா சுரகோட்டி யூதபை, 1000 கோட்டியாந்தரங்களான யூதவர்களை வச்சுண்டு நிர்வியூஹ்யமானா, கண்ணால பார்க்கறதுக்கே ஆறுதலே. இவள் எல்லாரையும் நிகனிஷமோ, இத்தை கூட்டம் கூட்டமாக கொல்லப் போகிறீர் சொல்றான் வசுதேவன். இப்பவே சொல்றான், ஏன் பெருமாள் ஞானம் கொடுத்திருந்தான்னு சொல்றான். அவனுக்கு சம்ஸ்கிருதம் வருமா இல்லை தெரியல, பட் பெருமாள் வந்திருந்தால் சகலமும் சம்ஸ்கிருதத்திலேயே சொல்றான். மாடு காக்கிறவன், கொல்லன், இருவம்சத்துவம், பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றான். எப்படி? ஞானத்தாலே, அவன் கொடுத்த ஞானத்தாலே. அப்புறம் திரும்படியே மாடு காக்கிறவன் ஆயிடுறான். அயந்தசபியஸ்தவ ஜன்மனோ கிரஹே சுத்வாக்ரஜம் ஸ்தேன்யவதீத் சுரேஸ்வரா ததேவதாரம் புருஷை சமர்ப்பிதம் சுத்வாதுனைவாபிசரத்யுதாயுதகா. இந்த கம்சன் மகா பாவகி, என்னுடைய அண்ணன் தம்பிகள் எல்லாரையும் கொண்டுட்டான் என்றார். பாவம், கஷ்டப்பட்டு சொல்லிக்கிறதா இருக்கேன். அயந்து அசபியா, அசபியவர்த்தனையினாலே தவ ஜென்ம நோகிரகே, நீ 8வது குழந்தையாக பறந்து இவனை குதிரைன்னு தெரிஞ்சு இருவம்சத்துல இருக்கிறவள் எல்லாரையும் சுத்வாகிரதாம்ஸ்தே, அக்ரஜாம்ஸ்தே, எனக்கு கண்ணன் அவர்களே, யவதீத் சுரேஸ்வரா, கொண்டு போட்டுட்டானுப்பா. அக்ரதாம்ஸ்தே, உன்னுடைய 6 பேர் அண்ணங்களை கொண்டு போட்டான். யாரு? முன்னே பிறந்து குழந்தைகள். ததேவதாரம் புருஷை சமர்ப்பித்தம், இந்த அவதாரம் எல்லாருக்குமாக நீ பண்ணி இருக்கிறாய். சுத்வாதுனைவாபிசரத்யுதாய, வரைச்சு ஆயுதோடு திரும்பூர்றான் பாரிப்போம். இது தெரியும் இவருடைய ஸ்லோகம். யாரு? ஸ்தோத்திரம். ஒரு 10 ஸ்லோகத்தால ஸ்தோத்திரம் பண்ற. ஸ்ரீ சுகவாச்சா சுகபிரம்மம் அதைனம் ஆத்மஜம் வீக்ஷா மகாபுருஷலக்ஷணம் தேவிக்கு கமுபாதாவத் கம்சாத் பீதா சுச்சிஸ்மிதா. அதா, அப்புறம், ஏனம், இந்த ஆத்மஜம், தன்னை குழந்தையானா, மகாபுருஷலக்ஷணம், மகாபுருஷனா பிறந்தா கண்ணனை வீக்ஷியா பார்த்து, தேவகி தமுபாதாவத், தமுபாதாவத், இங்க ஓடி வந்தவன் அங்கே இருக்கிறான். எங்கேயும் ஓடி வந்தவன் புரியல. உபாதாவத்து கம்சாத் பீதா சுச்சிஸ்மிதா, கம்சனுக்கு பயந்து சுச்சிஸ்மிதா சிரிச்சுண்டு வந்தவன். அப்பா வந்துடுறான், நம்மன் ஒன்னை எடுத்துன்னு போயிடுறான், கொண்டுடுறான் அவர் மனசுல. தேவிக்கு வாச்சா, இப்ப தேவிக்கு ஸ்தோத்திரம். அது 24 30 மட்டும் இருக்கு. 8 ஸ்லோகம். என்ன சொல்றார்? ரூபம் யத்தத் பாஹுரவ்யக்தமாத்யம் பிரம்மஜோதிர் நிர்குணம் நிர்விகாரம் சத்வா மாத்திரம் நிர்விசேஷம் நிரீகம்
சத்வம் சாட்சாத் விஷ்ணுரத்யாத்மதீபகா நஷ்டே லோகே திபரார்த்தாவசானே மகாபூதேஷ்வாதிபூதம் கதேஷு யக்தோ யக்தம் காலவேகேன யாதே பவானேகः சிஷ்யதே சேஷசம்ஞகா யோஜம் காலஸ்தஸ்ய தே வியக்தபந்தோ சேஷ்டாமாஹுச்சேஷ்டதே येन விஸ்வம் நிமேஷாதிர்வத்சராந்தோ மஹீயாம் தந்தேஷானம் க்ஷேமதாம பிரபத்யே மத்யோ மிருத்யுர்யானபீதः பலாயன்னே லோகான் சர்வான் நிர்பயம் நாத்யகச்சன்னே தத்பாதாப்ஜம் பிராப்யேதரிச்சயாத்யா ஸ்வஸ்தசேதே மிருத்யுரஸ்மாதபைதி சத்வம் घोरादुग्रसेनात्मजान्न त्राहि तरस्तान् भक्तिरित्वा सकासि रूपञ्चेदं पौरुषं ध्यान धिष्ण्यं मा प्रत्यक्षं मांसदृशां कृषिष्ठागा जन्मते मय्यसौ पापो मा विद्यान् मधुसूदना समुद्विजे भवद्धेतोः कंसारकमधीरधीः उपसंहर विश्वात्मन्ने अदो रूपमलौकिकम् शङ्खचक्रगदा पद्मा स्त्रिया जुष्टं चतुर्भुजं विष्णुं यदे तत् स्वतनौ निशान्ते यथावकाशं पुरुषः परो भवान् विभक्ति सो जन्म गर्गो भूः दहो अनुलोकस्य विडम्बनं हितति இது ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் தெரியட்டும் என்று பூர்த்தி படிச்சுட்டேன். வியாக்கியானம் பண்ண போகிறேன். ரூபம் யக்தத் பிராகுரவ்யக்தமாத்யம். சுவாமி பெருமாளே, குழந்தையே, என் குழந்தை பிறந்தவனே, உன்னுடைய ரூபத்தை அவ்யக்தம் பார்க்க கூடாது, பார்க்க முடியாது. ஆத்யம் முதல் முன்னமே அப்படின்னு பிரம்மஜோதி நிர்குணம் நிர்விகாரம். பிரம்மஜோதியானது குணாதீதமானது, விகாரமற்றது, சத்தா மாத்திரம், நிர்விசேஷம் நிரீகம், எல்லாருக்கும் சத்த உண்ட பண்ணுவது, எல்லாருக்கும் விசேஷமாயிருப்பது, நிரீகம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. சத்வாம் சாட்சாத் விஷ்ணுரத்யாத்மதீபகா, நீ துவம் சாட்சாத்தாக விஷ்ணுவாய் பிறந்து அத்தியாத்ம தீபமாயிருப்பாய். அத்தியாத்மம் அப்படின்னு என்ன? பிரம்ம விசாரம். அந்த அத்தியாத்ம தீபகா, அதுக்கு தீபமாய் இருப்பவன். அத்தியாத்ம வித்யை என்றது இல்லையா? அத்தியாத்ம பிரம்ம பரம ஜீவாத்ம பரமாத்ம வித்யைக்கும் அத்தியாத்மனுடைய அவர் என்ன பண்ண, அதுக்கு தீபமானவன். கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணான்னு நினைச்சா அத்தியாத்மத்தை பார்க்கலாம். நஷ்டே லோகே திபரார்த்தாவசானே, திபரார்த்தமார்த்தம் என்ன வருது? பிரளயம் வருது. நஷ்டே லோகே, லோகங்கள் எல்லாம் நஷ்டமானோஹோ மகாபூதேஷ்வாதிபூதங்கதேஷு. எல்லாரும் நீயே நிகரணம் பண்ணுவாய். யக்தோ யக்தங் காலவேகேன யாதே பவானேக சிஷ்யதே சேஷசம்ஞகா. யக்தம் அவ்யக்தத்துக்குள்ள போய் சேர்ந்து, காலவேகேன யாதே, காலம் அப்படியே வேகத்தால போய், பவான் ஏகஹா, நீ ஒருத்தனே, சிஷ்யத்தே சேஷசம்ஞகா, ஒத்தத்தான் நீ வளைந்திருப்பாய். எப்படி இருப்பாய்? அலமாமரத்திதழ மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேடும் உண்டான் அரங்கத்தரவினான். எப்போ? பழைய காலத்துக்குள் எல்லாத்தையும் உண்டு, பிராயமேல் படுத்திருக்க. அது சொல்றாரு இங்கே. பவான் ஏகஹா சிஷ்யத்தே சேஷசம்ஞகா யோஜம் காலஸ்தஸ்ய வியக்தபந்தோ. அந்த காலத்துக்கு அவ்யக்தமான பந்து நீ ஒருத்தனே, முடிவில்லாதவன், அவ்யக்தம். சேஷ்டாமாஹு சேஷ்டதே ஏன விஸ்வம். அவருடைய சேஷ்டையினாலே இந்த பிரபஞ்சம் இருக்கிறது. சேஷ்டை என்ன? சிருஷ்டி வர சேஷ்டை, பிரளயம் வர சேஷ்டை, ஸ்திதி வர சேஷ்டை, சகலவன் சேஷ்டை. அதுக்கு லீலா லீலா அப்படின்றார். அதுக்கு இந்த தசமஸ்கந்தத்துக்குள்ள முதலைஞ்சு கிருஷ்ணலீலா,
அப்புறம் கோகுல லீலா, அப்புறம் மதுரா மதுரா பிருந்தாவன துவாரக லீலா, அப்படி மூணு பிரிக்கிறார். அத மாதிரி சேஷ்டத்தை அப்படின்ற சேஷ்டமோ சேஷ்டத்தை ஏன விஸ்வம், பிரபஞ்சத்தையே ஒரு சேஷ்டையால உண்டு பண்ணிக்கிட்டாய். நிமேஷாதிர் வத்சராந்தோ, ஒரு நிமிஷத்தன்னம் பொறிச்சு வருஷத்து வரையின வத்சராந்தமாக நஹீயாம் ஸ்தம் தேஷானம் க்ஷேமதாய பிரபத்தி, எல்லாருக்கும் எல்லாருக்களையும் க்ஷேமத்தை பண்ணுபடியானவர் அன்புரமானுக்கு பிரபத்தியே பிரபத்தி பண்ணுகிறேன், அடைக்கலம் புகுகிறேன். யாரு? தாயே கண்ணனுக்கு சொல்றாள், பையனுக்கு. மத்யோ மிருத்யுர்வியாலபீத பலாயன்னு லோக்கான் சர்வான் நிர்பயம் நாத்தியகச்சது, என்ன நோன்பு நோத்தாள்களோ இவனை பெற்றவையுடையாள் என்னும் வார்த்தை எழுத்தா எளி கேஷாமலையனாயே அப்படின்னு அப்பேற்பட்ட பெருமாளையே எத்திரம் எத்திரம் வழி கட்டி போட்டு பார்த்தவள் அவளை சொல்லின்றிருக்கா. நிமேஷாதிர் வத்சராந்தோ மஹீயாம் சந்தேஷானம் கேமதாம பிரபத்யே மத்யோ மிருத்யு யாலபீத பலாயன்ன லோக்கான் சர்வான் நிர்பயம் நாத்தியகச்சத்து. சுத்தி சுத்தி பார்த்து அவனுக்கு கடைசியே தெரியல மர்த்தினுக்கு. தொற்பாதாப்ஜம் பிராப்திய எதிர்ச்சையாத்யா, உன்னுடைய திருவடி சேர்ந்து அப்படியே நிருகிரி கிருபாகடாட்சத்தால் எதிர்ச்சையா அத்திய ஸ்வஸ்தேதே மிருத்யுரஸ்மாதபைதி, உன்னுடைய திருவடி சேர்ந்தவர்களுக்கு ஸ்வஸ்தமாக மிருத்யுக்கு பயப்படாமல் படுக்கலாம். ஆனா எங்கெங்கோ சுத்துறவனுக்கு மிருத்யு பயம் இருந்தே இருக்கு அப்படின்னார். சத்தம் கோரா துக்ரசேனாத்மஜான்னா, இந்த கோரமான உக்ரசேன ஆத்மஜன் கம்சனாலே திராகி காப்பாத்தனம்பா, திரஸ்தான்னு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். பிருத்திய வித்ரா சகாசி, இகா அந்த நமக்கு துணையாயிருந்து அவனை முடிக்க வேண்டும். ரூபஞ்சேதம் பௌருஷம் தியான திஷ்ணியம், உன்னுடைய ரூபமானது பௌருஷயுக்தமானது, தியான திஷ்ணியம் தியானத்தால் அறியப்படியாது. அறி அறி தியான திஷ்ணியம் தியானத்தால் தியானத்தால் அறியப்படியும். மாப்பிரத்யக்ஷம் மாம்சதிருஷாம் கிரீஷீஷ்டாக, ஊனக்கண்ணாலே எல்லாரையும் பார்க்க முடியாது, ஆனா என் கண்ணுக்கு நீ எதற்காக இருக்காய். மா பிரத்யக்ஷம் மாம்சதிருஷாம் கிருஷீஷ்டாக, எல்லார் கண்ணுக்கு நீ தென்படுதனில்லை. ஜன்மதே மையசௌ பாப்போ மா வித்யான் மதுசூதனா, என்னென்ற பரந்தை, என் வயிற்றுல பிறந்தை பாப்பியார் என்னென்று பிறந்தாய் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கோ வேண்டான். நான் அப்படி தெரிஞ்சுக்கோருந்தலே. தே ஜன்மஹா மயி அசௌ பாபஹா மா வித்யான், ஏ மதுசூதனா, நீ ஆவிர்வாவமான ஏற்றவர என்னுடைய பெருகளே. சமுத்விஜே பயத்தேதோஹோ கம்சாரகமதீரதீஹி, எனக்கு இந்த சம்சார பயத்தாலே கம்சனாலே அதீரதீஹி தைரியமான மனசு இல்லாததுனாலே உபசம்ஹர விஸ்வாத்மன்னு, அப்பா உன்னுடைய இந்த சங்கச்சக்கதையெல்லாம் உபசம்ஹரா முடி வச்சுக்கோ. அன்னதோ அதோ ரூபம் அலௌகிக்கம், இந்த அலௌகிக ரூபத்தையும் காட்ட வேண்டாம் எல்லாருக்கும். சங்கச்சக்க கதா பத்மஸ்ரீயாஜுஷ்டம் சதுர்புஜம், எத்தை மறிச்சுக்கணும். சங்கம் சக்கரம் கதா பத்மம், நாலு கையிலே நாளைக்கும் பிடிச்சிட்டு இருக்கார். ஸ்ரீயாஜுஷ்டம் ஐஸ்வர்யத்தாலே, ஆரம் நூப்புரம் காது காதணி காலடி எல்லாம் எல்லா ஆபரணத்தோடு செய்து விசாரிக்கிறியே. சதுர்புஜத்தை மறைத்துக்கொள். விஸ்வம் எதே தத் ஸ்வதனோ நிஷாந்தே, இது ராத்திரியான பிறகு விஸ்வத்துக்கே காண்பிக்கும்படியான ரூபம். யதாவகாசம் புருஷப்பரோ பவான், அவகாசம் இருந்த மாதிரி அதெல்லாம் மறைத்து கொள்ள வேண்டும். நீ பரஹா பவான், நீ பரமாத்மா. விபக்தி சோயம் மம கர்ப்பகோ பூஹு, என்னுடைய கர்ப்பத்தில் பிறந்து பிரபஞ்சத்தையே பாரத்தால் சுமக்கிறாய்.
அகோன்றலோகஸ்ய விடம்பனம் இது. இந்த பூலோகத்துல மனுஷலோகத்துக்குள்ளே என்ன விடம்பனம் பாருங்கோ. என்னென்று பிறந்து பூமியை நீ சுமக்கிறாயே, இந்த நோன்பு நோத்தாள் ஹலோ இதனை பெற்ற பெயருடையாள் என்று சொல்லுகிறார். இத்தனை இவளுடைய ஸ்தோத்திரம். யாருடைய ஸ்தோத்திரம்? தேவிகி ஸ்தோத்திரம் கண்டவத்தி. அதுக்கு முன்னே வசுதேவ ஸ்தோத்திரம் 2. அதாபுரம் ஸ்ரீ பகவான் வாச்சா பெருமாள் சொல்றார். உத்தரம் கொடுக்கிறார். ஏன்னா பறந்திருக்காரு, ஜெயிலேயே பறந்திருக்காரு. என்ன சொல்ற? துவமேவ பூர்வ சர்க்கே பூஹு கிருஷ்ணி ஸ்வயம்புவே சதி. அம்மா உன்னுடைய கதையை சொல்றேன் கேள். இது 3வது யுகம். சத்தியுகத்துக்குள்ளே கிருஷ்ணி அப்படின்னு உன்னுடைய பேர். உன்னுடைய வசுதேவனுக்கு சுதப்பானோட பேர். ஸ்வயம்புவே ஸ்ரீ ததாயம் சர்வா நாமா பிரஜாபதி கல்பஷ. அவன் பிரஜாபதியா இருந்தான். சுதாப பிரஜாபதிக்கு கிருஷ்ணேந்து வைஃபா இருந்தேனே. யுவாம்பை பிரம்மணாதிஷ்டௌ பிரஜாசர்கோ யதா ததா பிரஜாசர்கே யதா தபா. குழந்தை பிறக்கணும் தபஸ் பண்ணேனே. சன்னியம் ஏந்திரிய கிராமம் ஆகியனால் இந்திரியங்கள் எல்லாம் தெய்வத்தில் வச்சுண்டு தேப்பா தே பரமந்தபா. தபஸ் பண்ணாய் பண்ணாய் பண்ணாய், அப்படி பண்ணாய். வருஷவாத்தா தப ஹிம கர்மகாதா குணானனு. வெயில் பார்க்கலே, மழை பார்க்கலே, ஒன்னும் பார்க்க தபஸ் பண்ணிண்டே இருந்த. வருஷ ஆத்தா ஆத்தப்பா ஹிம கர்ம காலா குணானனு. எல்லா காலத்தையும் நின்றுண்டே தபஸு. சகமானோ சுவாசரோத வினிர்தூத மனோபலவு. மனசிலே மலத்தெல்லாம் கழித்து என் வருத்தனை நினைந்தினைந்து உள்கரைந்துருகி ஷீர்ண பரணா நிலஹாரா உபசாந்தேன சேதசா. கொஞ்ச நாள் இலை, கொஞ்ச நாள் காத்து சாப்பிட்டு நீ தபஸ் பண்ணி. அபக்ஷாகா வாயு பக்ஷாகா அப்படின்றான். அந்த மாதிரி தபஸ் பண்ணிங்கோ. சாந்தேன சேதசா நிர்மலான சகமானு ஷீர்ண பர்ணா நிலாஹார உபசாந்தேன சேதசா மத்த காமான் அபீப்சந்தௌ. என்னிடத்துல ஆசைப்பட்டு கேட்கறதுக்காக மோட்சம் கேட்கல, என்ன குழந்தை வேணும் கேட்டாய்மா நீ. மத்த காமான் அபீப்சந்தௌ மதாராதனமீஹது. என்னுடைய ஆராதனம் பண்ணி திவ்ய வருட சகசிராணி. எத்தனை வருஷம்? வருஷ சகசிராணி 1000 வருஷம். திவ்ய வருஷம். ஆடினே நம்ம மானவ வருஷம் இல்லை. திவ்ய வருட சகசிராணி துவாதசே யுர்மதாத்மனகா. 2000 மதாத்மனோஹோ ததாவாம் பரிஷ்டோகம் அமுனா உபநானகே உஷானகே. சரி, அப்போ நான் பரிதுஷ்டோகம் சந்தோஷப்பட்டு அமுனா உபுஷானகே இந்த இந்த சரீரத்தாலே தபசாஷ்டயா நித்தியம் பக்தியா ஹிருதி பாவிதகா பாதுராசம் வரதராட்டி விவயோ காமதிச்சையா. ஆகையினாலே துவாதசேயர் மராத்மனோ ததாவாம் பரிதுஷ்டோகம் சந்தோஷப்பட்டு அமுனா உபுஷானகே இந்த வயசுல இந்த கிருஷ்ணாவதாரத்தாலே பிறந்திருக்கேனம்மா. தபசா ஸ்ரத்தையா நித்தியம் பக்தியா ஹிருதி பாவிதகா. ஸ்ரத்தையோட தபஸ பண்ணி நித்தியம் பிரார்த்தித்ததனாலே, பக்தியினாலே, ஹிருதி பாவித ஹிருதயத்தில் பாவித்தனாலே பிராதுராசம் பறந்திருக்கிறேன். வரதராட்டு வரம் கொடுக்கிறேன் நான். இப்போ இவையோகு காமதீட்சையா வேண்டித்தெல்லாம் தருங்கோரை மணிவண்ணாய் பிறந்தேன். வீயத்தாம் வரையத்தே மாதృஷூவாம் புத்தசுதகா. அருங்கேளுங்கோ அப்படின்னா ஒன்னு மாதிரி குழந்தை பிறக்கணும்னு கேட்டாய் நீ. அஜுஷ்ட கிராமிய விஷயாவ அனபத்திய சதம்பதி. எங்களுக்கு பசங்கள் இல்லை, பசங்கள் வேணும் அப்படின்னு கேட்டாய். நம்ம உபராத்தே அபவர்க்கம் மே. என்னென்று மோட்சத்தை கேட்கல, அபவர்க்கத்தை கேட்கலம்மா நீ. மோகித்தவும் மமமாய என்னுடைய மாயையால மோகித்தது கேட்கல. அதன் நானே பண்ணிருந்தது. பெருமாளை கண்டுபிடி என்ன கேட்கணும்? மோட்சம் கேட்கணும் அப்படின்றார். எதனால விடுதலை? பிரிவியால் விடுதலை. ஐயோ, மறுபடியும் குழந்தை பிறக்கணும்னு கேட்டுங்களே நீங்கள். அது என்னுடைய மாயையாலே.
கதே மே யுவாம் லப்த்வா பரம் வத் சதரிஷம் சுத்தம் கிராமியான் போகான் அபிஞ்சாத்தாம் இவாம் பிராப்த மனோரத்தௌ. சரி, ததாஸ்து ஒன்னே பரட்டு போனீங்கோ. அதிருஷ்டுவான் அந்யத்தமம் லோகே ஷீலோதார்ஜகுணை சமம். அந்யதமே லோகே, வேற லோகத்துக்குள்ளே ஷீலத்தாலையும் ஔதாரியத்தாலும் அகம் சுதோ வாமபவம், வாமனனாய் பிறந்தேன் நானு. கிருஷ்ணி கர்ப்ப இதி ஸ்ருதகா, கிருஷ்ணி என்றவன் கர்ப்பத்துக்கள் வாமனனாய் பிறந்தேன் அந்த காலத்திலே. தயோர்வா புனரேவாகம் அதித்யா அம்மா கஷ்யபாது, அதே மாதிரி அடுத்த யுகத்துக்குள்ள அதிதிக்கும் கஷ்யபருக்கும் உபேந்திரீதி விக்யாதா, உபேந்திரனாக பிறந்தேன். இவாளை வசுதேவ தேவிக்கியே அடுத்த யுகத்திலே அதிதி கஷ்யபருக்கு உபேந்திரனாக பிறந்தார். இது விக்யாதோ வாமனத்வாச்சாவனகா திருத்தீயேஸ்மின் பவே. இவ மூணாவதுக்குள்ளே திருத்தீயேஸ்மின் பவே ஹம்பை தேனை உபிஷாத்தமாம். இந்த மூணாவது கிருஷ்ணாவதாரத்துக்குள்ளே ஜாத்தோ பூயஸ்தயோரேவா சத்தியமே வியாகிருத்தம். சத்தியவனுக்கு கிருஷ்ணனாய் பிறந்திருக்கேனம்மா. தீர்த்வாம் தரிசிதம் ரூபம் பராக் ஜென்ம ஸ்மரணாயமே. பூத்த ஜென்மத்தை ஞாபிச்சுகோஷ்டம் அப்படின்னு நான் இந்த மாதிரி இவனுக்கு சேவை கொடுத்திருக்கேன். நான்யதா மத்வமன் ஜானம் மத்திலிங்கேன ஜாயத்தே. இல்லைன்னா ஒரு குழந்தை மாதிரியே பிறந்திருப்பேன். இப்போ உனக்கு மாய வருது, எல்லாம் வருது, குழந்தைய வாங்கி வந்து உட்காடுறேன் அப்படின்றார். இவாம் மாம் புத்திரபாவேனா பிரம்மபாவேனா சக்கிருத்து. புத்திரபாவத்தாலும் பிரம்மபாவத்தாலும் அசக்கிருத்து, மறுபடியும் மறுபடியும் சிந்தகந்தோ கிருதஸ்நேகோ யாசியேதே மத்கதிம் பராம். மறுபடியும் என்னென்றே வந்து சேருவீர்கள் அப்படின்னு பெருமாள் சொல்றார். ஸ்ரீ சுகவாச்ச சுகபிரம்மம் சொல்கிறார். இத்யுக்த்வா அசி தரிஸ்தூஷ்ணீம் பகவான் ஆத்மமாயா. இப்படி சொல்லி அந்த ஹரியானிவன் தூஷ்ணீம் வெறுவனே பகவான் ஆத்மமாயினாலே பித்ரோ சம்பஷரோ சத்யோ ரோஹுவ பிராகிருத சிசு. சின்ன குழந்தை ஆயிட்டான், பிராகிருத சிசு மாதிரி ஆயிட்டான். எல்லாரும் பார்த்துருக்குச்சு. சினிமாவில் காட்டுறான் மாதிரி வரதான் குழந்தை பெருமாள் சினிமாவில் தான் காட்டுறான் மாதிரி. ததச்ச சௌரிபிர் பகவத் பிரச்சோதிதா சூத்தம் சமாதாய சூத்திகா கிரகாத்து. அவன் எல்லாம் மறந்து போச்சு. இத்தனை போதும் மாயை இருக்கிறதுனால எல்லாம் மறந்த குழந்தை சரி முதிச்சு ஹியூமன் பீயிங் மாதிரி பார்க்கிறான். ததச்ச சௌரிபிர் சௌரிஹி பகவத் பிரச்சோதிதா, பெருமாளாலே தூண்டப்பட்டு ஸ்தம் சமாதாய சூத்திகா கிரகாத்து, இந்த குழந்தை எடுத்து சூத்திகா கிரகத்தனம் எதா பகிர்கந்து நியேஷதேஜா. இப்படி இருக்கிறத பார்த்ததுன்னா யா யோகமாயா அஜனி நந்தஜாயா. யோகமாயா அஜனி, யோகமாயா வந்தாள், பிறந்தாள். தயா ஹிருத பிரத்யே சர்வவர்த்திஷு துவாஸ்தேஷு பரிஷ்வபிஷேஸ்வதா. இவன் குழந்தை எடுத்து பிறகுதான் இவள் கர்ப்பத்துக்குள்ளே அது வந்து பிறந்தது. இது யோகமாய வந்து சேர்ந்து மறுபடியும் அவர் சொல்லியிருந்த முதல் பிளான் பிரகாரம் ததா யோகமாயா அஜனி நந்தஜாயா தயா ஹத பிரத்யே சர்வவர்த்திஷு துவாஸ்தேஷு பௌரைஷ்வபிஷாயிதேஸ்வதா துவாரஸ்து சர்வ பிஹிதா துரத்யயா பிருஹத் கபாட்டாய சகீல ஸ்ருங்கலை. வசுதேவன் குழந்தை எடுத்துன்றனா கதவு தரதரா எல்லாபடியே திறந்துன்றது. அவன் போட்டு வச்சிருந்த கதவெல்லாம் தானாக திறந்துன்றது, யாரும் கஷ்டப்படவே இல்லை. தா கிருஷ்ணபாகே வசுதேவ ஆகத்தே ஸ்வயம் நிவர்த்தியந்த சதா தமோரமே. ரவி விரயமான எந்த மாதிரி இருட்டு டவான் போயிடுறதோ அந்த மாதிரி எல்லா சிங்கரைகளும் போயிட்டான். எடுத்துன்னு தெரிச்சேன் கூட்டு இது எல்லா கதவி எல்லாம் தூங்குட்டான். அந்த துவாரபாலகால் இருந்தாலே தூக்கம் அவனுக்கு. யோகமாயே இவன் கதவெல்லாம் திறந்து இன்னும் தொந்தரையே இப்படி வந்தான். கிருஷ்ணபாகே வசுதேவ ஆகத்தே கிருஷ்ணன் சொன்னு வந்தான். ஸ்வயம் விவரியந்த யதா தமோரமேஹே. சூரியன் வந்தப்போ இருட்டு போற மாதிரி வருஷபர்ஜன்ய உபாம்சு கர்ஜிதகா.
மழை ஜோர வறுத்து சுரு பண்ணிவிடுது. சேஷோன்மகாத் வாரி நீராதையன் பணம். அவன் பெருமாள் வந்து சேஷன் உடைய மாட்டான். சரி, அவனே ஒரு கூடையில இப்படி வச்சுண்டு பகாத் வாரி நிவாரையன் பனை, இவருக்கு தண்ணி விழாத மாதிரி சேஷன் வந்து அவரை காசனமாய் உட்காண்டான் கண்ணனுக்கு. அப்படித்தானே ஆத்துல இந்த நாகரம் பண்றான். நாகரம் பண்ணி வச்சு கண்ணனை வைக்கிறான். எல்லா ராத்திரியும் நாகரம் இருக்கு. அது ஏன் தான் கண்ணனுக்கு மழை விடாது இருக்கட்டு அப்படின்னு. மகோனி வருஷத்யசகர்தமானுஜா கம்பீர கம்பீரத்தோயோ கஜவேரும் ஜவோர் மிபேனிலா. அந்த மேகத்தாலே மழை வந்தது. கம்பீரத்தோயோ கஜலோர் மிபேனிலா. அது எல்லாத்தையும் அந்த இது காப்பாத்திண்டு வந்தது. அந்த அவரை கூடையிலே குழந்தை எடுத்துட்டு இருக்கார். அது உள்ள ஒரு சேஷாவதாரம் இருக்கார். அதனால் ஒரு மணியும் வகையில் விழல. பயானகாவர்த்தா குலா நதி மார்க்கம் தரவு சிந்துரிவ ஸ்ரீயப்பதே. சிந்து நதி ஸ்ரீயப்பதை இடம் கொடுக்கிற மாதிரி அந்த யமுனா நதி பயானகமானது இவாள் இடம் கொடுத்தது விளம்பரத்துக்கு. நந்தபிரஜம் சூரிருப்பேத்த தத்திரத்தான் நந்தினுடைய விரதத்துக்கு வந்த சௌரிஹி உபேத்தியா கண்ணபிரான் வந்த தத்திரத்தான் கோபான் பிரசுப்தான் உபலப்த நித்ரையா. படுத்திருந்த கோபர்கள் எல்லாம் எழுதின சுதம் யசோதா சேனே நிதாயதா. சரி, யசோதை வீட்டில் அந்த குழந்தை வச்சுட்டு தத் சுதாம் உபாதாய புனர் கிரகானகாத்து. சரி, அந்த அவ வயிற்று இருந்த மயோகமாயே தானே ஓடி வந்துருது. அவன் கொண்டு போய் இந்த குழந்தை இருக்கான் யசோதை பக்கத்துல. யசோதா பிரதிமு தேவக்கியா சேனேன்யஸ்யா வசுதை பூததாரிகாம் பிரதிமுச்ச பதோர்லோகம் ஆஸ்தே பூர்வகதா விருத்தாக. ஒண்ணு நடக்காத மாதிரி இருந்துட்டான். யசோதா நந்த பத்னி ஜாத்தம் பரமபுத்தியதா. அவளுக்கு எந்த குழந்தை பிறந்தது தெரியாது. யோகமாயே பிறந்து அங்க போயிடுச்சு. இது இன்னொரு குழந்தை பிறந்திருக்கு. அவளுக்கு தன்னை அவளை பிள்ளையா பெண்ணான்னு தெரிய தண்டர்லிங்க பரிஷ்டாந்தா நித்ரையா அபகதா ஸ்மிருதி. நித்ரையில் அவருக்கு ஸ்மிருதியே இருக்கிற மாதிரி குழந்தை லிங்கம் தெரியாது படுத்திருந்தா. ஒரு அத்தியாயம் அஸ்மின் கிருதமாரம்பம் மத்தியமாம் லக்ஷ்மிவல்லவரியந்தாம் வந்தே குருவரம் பராம்.